படுத்திருக்கிற? என்னாச்சு உனக்கு? இன்னா சாமி, இன்னா வாழ்க்கை இது படா பேஜாராகுது. இந்த பசுபதி இருக்கும் போது உனக்கு என்ன கவலை? புலிப்பால் வேணுமா? கொண்டாந்து தரேன். புலிப்பாலா? அத்தை வச்சுட்டு என்ன தயார் பண்றது? ஒரு டீ கூட போட முடியாது போயா. ஆமா, என்ன தேடி இந்த பக்கம்? அது ஒண்ணு இல்ல, உன்னால ஒரு காரியம் நடக்கணும். நீ குழஞ்சி பேசும்போதே தெரியுது. நைனா, அந்த கற்பகம் யாருன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா அந்த உண்மையை வெளியே சொல்ல விடாம அவ மடக்கி மடக்கி அடிக்கிறாளே, அது ஏன்? உன் குடும்பம் அவகிட்ட இருக்கிறதுனால. அதே அதே தெரியாதனமா ஒரு லெட்டர் எழுதி கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்ட. அது மட்டும் அவகிட்ட இல்லனா அவளை விரட்டி விரட்டி நான் அடிப்பேன். இப்ப அவ என்ன விரட்டி விரட்டி அடிக்கிறான். அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? உன்னால முடியும் கண்ணா. நீ இளைஞர் குல திலகமாச்ச. நீ மனசு வச்சா அவ பொட்டிக்குள்ள இருக்கிற கடுதாசிய லபக்குன்னு எடுத்து டபக்குன்னு கொடுத்துட முடியும். என்ன தலைவர, என் வரலால என் கண்ணை குத்திக்க சொல்றியா? ஐயோ, சரி, இப்ப நான் செஞ்சேன்னு வச்சுக்க, என்ன பலன் கிடைக்கும்? பலன் உண்டு. அந்த கடுதாசியை மட்டும் நீ எடுத்து கொடுத்தினா முழுசா உனக்கு 100 ரூபாய் கொடுத்துறேன். ஏன் தலைவர, உன் மானமே அந்த கடிதாசி இருக்குது. அப்போ உன் மானத்தோட வேலை 100 ரூபாய் தானே? சே, உன்னால தலைவன் கூப்பிடுறது வெக்கமாக்குது. போப்பா. 200. 2 அடி தள்ளி இல்ல. 500. நான் தூக்கல தொங்கலாம் போல இருக்கியா? 1000. உன்னை தூக்கல தொங்க விடலாம் போல இருக்கியா? ஐயோ, உனக்கு எவ்வளவுதான்பா கொடுக்கணும்? அப்படி கேளு. 2000 ரூபாய். 2000மா? 2000 தான். யார் நீ? தலைவர். எவ்வளவு அடுக்கி வச்சிருப்ப? குடியா பரவாயில்ல. சரி, லெட்டரோட வா, பணத்தோட போ. உனக்கு ஒரே அடியா கத்துற? எனக்கு ஒண்ணு இல்ல, உனக்கு தான். இன்னைக்கு இந்த வீட்டுல கடைசி நாள். நாளைக்கு சோத்துக்குடிய தூக்கிக்கிட்டு தெரு தெருவா அலைய போற. ஜிண்டங்கிட்டான் ஜினுக்குத்தான், ஜிண்டங்கிட்டான் ஜினுக்குத்தான். அப்ப உனக்கு மட்டும் இந்த வீட்டுல வாழ்க்கை நீடிச்சிடுவா? ஏன் நீடிக்காது? நான் இந்த வீட்டுக்கு சம்பந்தி, உன்ன மாதிரி கூடக்காரி இல்ல. என்ன சொன்ன? கூடக்காரி? ஆமா. இந்த வார்த்தை சொன்னதுக்காக உன்னை சும்மா விட போறதில்ல. என்ன செய்வேன்? ஒரு ஊமை பொண்ணை கெடுக்கல. சும்மா நிறுத்து. நேரா சமயக்கட்டுக்கு போய் வயிறு நிறைய சாப்பிட்டுக்க. ஏன்னா நாளையில இருந்து டிஃபன் பாக்ஸ்ல மீற சாப்பாட்டத்தான் நீ சாப்பிடணும். இப்பவே போய் அந்த லெட்டர் கொண்டாரு. நில்லு நில்லு, அந்த லெட்டர் இப்ப உன் கையில இல்ல, நம்ம கையில தான் இருக்கு. இதோ பார். உன் தம்பின்னு சொல்லிட்டு திரியிறானே ஒரு ரவுடி பையன், அவங்கிட்ட காசை விட்டறிஞ்ச எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டான். அதே ஆள் தான். என்னக்கா தலைவர் மிரட்டி நிக்கிறாரு? முன்னாடி நிக்காத, இங்க இருந்து வெளியே போ. முதல்ல வெளியே போ. ஏன் கற்பகம் இப்படி கோச்சுக்கிற? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எனக்கு துரோகம் பண்ணிட்டியே. கேவலம் பணத்துக்காக இந்த ஆகிருப்ப லெட்டர் கொடுத்திருக்கே. நீ இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்ப நான் நினைக்கவே இல்ல. கற்பகம், நான் சொல்றது கேளு. நம்ம தங்கம்மா பாட்டி இல்ல, தங்கம்மா பாட்டி அது ஆஸ்பத்திரிக்கு இது செலவுக்கு துட்டு இல்ல. இந்த பெரிய மனுஷன் இருக்கானே, லெட்டர் எடுத்து கொடுத்தா துட்டா கொடுக்குறேன்னு சொன்னா, லெட்டர் எடுத்து கொடுத்தா துட்டா வாங்கிட்ட. ஊருக்கு நன்மை செய்யறேன்னு சொல்லிட்டு கடைசியா ஏன் மடியிலே கை வச்சிட்டியே? உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட சொல்லிருக்கணும்யா. அந்த டெல்லிக்காரர்கிட்ட வாங்கி கொடுத்துருப்பேன். என் பெட்டியை திறந்து லெட்டர் எடுக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்ன கற்பகம், நான் போய் உனக்கு த்ரோம் பண்ணுவேனா? இந்த பாரு, நான் பொட்டியை திறந்தது உண்மைதான், அதுல இருந்து கடுதாசி எடுத்தது உண்மைதான். ஆனா அந்த கடுதாசிய நான் இவங்கிட்ட கொடுக்குறேன். அப்ப அவர் கையில இருக்கிற லெட்டர் டூப்ளிகேட். உன் பொட்டியில இருந்த கடுதாசி எடுத்து அதே மாதிரி இன்னொரு கடுதாசி எழுதி அதுல தலைவர் மாதிரியே கையெடுத்து போட்டு அதை அப்படியே கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். என்ன தலைவரே, கையெடுத்து டக்கராக்குதுல? அட பாவி, பணத்தை வாங்கிக்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணிருக்கிறீ. இப்பவே போலீஸ்க்கு போறேன். போய்க்க, உன் பவுஸ் போலீஸுக்கு தெரியட்டும். கப்பா சும்மா சொல்லக்கூடாது, மனுஷன் ரொம்ப கரெக்ட். சொன்ன தொகையை அப்படியே கொடுத்தாரு. ஐயோ, என் சோமாரி, என் தங்கம், ராஜா. சும்மா சொல்லக்கூடாதியா? சமயத்துல சிங்கக்குட்டி மாதிரி மாறிடுற.
முதல்ல படக்கூடாது. இனிமே ஒழுங்காரு. சரி, இப்பவே சாராய கடைக்கு போ. சமயபுரம் போறேன் ஆத்தா. அப்பா நான் போய் இந்த பணத்தை ஹாஸ்பிட்டல் கொடுத்து வந்துடுறேன். போயச மாதிரி வலிக்குதா? வலிக்குது. டாக்டர் சார், ஆபரேஷனுக்காக 2000 ரூபாய் பணம் கேட்டீங்களே, இந்தாங்க. வெரி குட். நான் உடனே ஆபரேஷன் ஏற்பாடு பண்றேன். அருண் பையா, உனக்கு என்ன தெரியுமா கொண்டு வந்து நிக்கிறேன்? என்னது? வாங்கிக்க. பாட்டு நல்லாடுவாங்கல்ல? நீ கவலைப்படாத கண்ணு, பாட்டி சீக்கிரத்துல கும்மன் ஆயிடுவாங்க. நீ சாப்பிடு. பாட்டி, இதான் நம்ம அட்ரஸ். எமர்ஜென்சி ஏதாவது வேணும்னு வச்சுக்க, உடனே சொல்லி அனுப்பு, ஓடி வந்துடுறேன். வேண்டாம் வர பாட்டி. அருண், உன்னை வேலு மாமா கூட்டிட்டு வர சொன்னாரு. எனக்கு தெரியாது. பாட்டி தூங்குறாங்களே. அவங்க கண்ணு மூடிக்கிறதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம் வா. கொஞ்சம் இருங்க. எங்க பாட்டி ஜாக்கிரதையா பாத்துக்குவீங்களா? சரிப்பா. என்ன குட்டி போட்ட யானை மாதிரி குறுக்கும் நெடுக்கும் நடக்கிறீர்கள்? என்ன பார்த்தா ஏனமா இருக்கா? சரி, பூனை என்று வைத்துக் கொள்ளுங்கள். பகர வேண்டியதே பகருங்கள். யானை பூனைன்னு எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காதயா. எனக்கு இருக்கிற வயிற்று இத கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? ராமகிருஷ்ணா நர்சிங் ஹோம்ல தங்கி இருந்த ஒரு கிழவியோட பேரனை யாரோ கேடி பசங்க கடத்திக்கிட்டு பல்லாவரம் மலைக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாங்களா? போறான் செபத்தியா வாங்க போறான். நம்ம பொது எதிரியை ஒழிக்க நமக்குள்ள இருக்கிற வித்தியாசங்கள்லாம் மறந்து நாம ஒரு கூட்டணி அமைப்போம். கூட்டணியா? நாம் என்ன மந்திரி சபையை அமைக்க போகின்றோம்? ஐயோ அப்பா, கூட்டணி சேர்ந்தா தான் நாட்டு பிரச்சனையை தீர்க்க முடியும். அதே மாதிரிதான் வீட்டு பிரச்சனையும் சொல்றாரு. அப்படி என்றால் உருப்படியான யோசனை. சமுதாயங்கிறது ஒரு சைக்கிள் மாதிரி. இதுல கடமை முன் சக்கரம், உரிமை பின் சக்கரம். போதும், நிறுத்தும். சைக்கிளை தவிர உனக்கு வேறு உதாரணமே தெரியாத? இன்னும் ஒரு முறை சைக்கிள் என்று கூறினால் இந்த கூட்டணியிலிருந்து நான் உருவிக் கொள்வேன். சைக்கிள்னு சொன்னாவே உன் மனசு கடியார மாதிரி டிக்கு டிக்குன்னு அடிச்சுக்குது. தயவு செஞ்சு இங்க யாரும் கடிகாரத்தை பத்தி பேச வேண்டாம். விஷயத்துக்கு வருவோம். முதல்ல டெல்லி சித்தப்பாவை ஊரை விட்டு விரட்டணும். அவரோடு சேர்த்து கற்பகத்தையும் துரத்தணும். இதுக்காக அவங்க மேல ஒரு பழிய சுமத்தணும். எந்த பழிய சுமத்துறது? செக்ஸ், ஸ்பை, கரப்ஷன். ஆமாம், இவற்றின் தமிழாக்கம் பொம்பளை விஷயம், உளவு, லஞ்சம். செக்ஸ பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஐயகோ, அதை பற்றி தெரிந்து கொண்டதின் பாவம் தான் இதோ கண்கூடாக நிற்கிறது. ஒழுங்கா நிலுடா. எதிரி வரான். என்ன 3 பேர் சேர்ந்து என்னமோ பிளான் பண்ணி நிக்கிறீங்க? அந்த டெல்லிக்காரன் தோர்த்தணும், அவ்வளவுதானே? நம்ம கிட்ட ஒரு படா பிளான் இருக்குதுப்பா. நீ எங்க இங்க வந்த? நீ ஆளுங்கட்சியை சேர்ந்தவன். அட நீ ஒண்ணுப்பா, நான் கட்சி மாறிட்டேன். நீ கட்சி மாறினு நாங்க எப்படி நம்புறது? அதுதானே, உடன்பிறப்புக்கும் அவளை கைப்பிடித்த கணவனுக்கும் ஒருவன் துரோகம் செய்வதா? எக்கவாது டெல்லி எருமை. என்னமா எனக்கு ஒரு ரூட் காட்டுவான்னு நினைச்சா துட்டெல்லாம் அவாடிச்சுட்டு என்ன டீல விட்டான்பா. தலைவர என்ன மன்னிச்சுக்குங்க, இனிமே நான் உங்க கட்சி. நான் நம்பிக்கை இல்லையா? இந்த பாரு, தினம் நான் வலிக்கிறேனே கணேஷ் பிடி, இதை உன் தலைமையில வச்சு சத்தியம் பண்ணி நீ சொல்ற என்னன்ற? குப்புன்னு வாசனை வருது, விலகி கப்புன்னு யோசனை சொல்றேன். ஏத்து விட்டு பையனுக்கும் சரசுவுக்கும் ஒரு தப்பான உருவக்குதுன்னு ஒரு பொருளை கழட்டி விடு. அட பாவி, நீ உருப்படுவியா? என் மகன் மேல பொருளியை கலப்ப சொல்றியே. இந்த அரசியல்ல பந்தம் பாசம் எல்லாம் இருக்க கூடாது தலைவர. நான் இந்த பொருளியை பரப்பி விடுகிறேன். மேலே சொல்லு. ராதா நடத்த சரியில்லை, கண்டும் காணாம ஏதோ தப்பு பண்றா அப்படின்னு ஒரு ரீல் விட்டா. என்ன? என் மகளை பத்தியா? இப்ப எப்படி இருக்கு? மெய்ய நம்ம சொல்ல போறோம். ஒரு போய் தானே வாத்தியார, நீயே சொல்ல. திருக்குறள் போறேன்னு உனக்கு போய் திருக்குறள் நான் சொல்லி கொடுக்கணும் போல இருக்குது. சரிங்க, அப்படி ஒரு பொருளையை கிளப்பினா அண்ணன் தம்பிங்க அதை நம்பணுமே. அதனால டெல்லி சித்தப்பா எப்படி வெளியே போவாரு? அங்கே தாய்க்கு இந்த பாயிண்ட். இப்படி ஒரு டூப்ப அந்த டெல்லிக்காரர் கண்ட இடத்துல அடிச்சு நிக்கிறாருன்னு அந்த அண்ணன் தம்பி கையில சொல்லிக்கினா இன்னா வரும்.
கோபம். பின்ன என்ன திருக்குறள்ல வரும்? கழுத்தை பிடிச்சி அந்த டெல்லிக்காரர் வெளியே கடாச்சிடுவானுங்க. அப்பல அந்த டெல்லி அருமையை கூடவே போடும். என்ன அருமையான யோசனை. உனக்கு எப்படி இவ்வளவு நல்ல ஐடியா எல்லாம் வருது? வாழ்க்கையில பலாந்த பாக்குறோம்ல தலைவர. இந்த சந்தேகித சைக்கிளுக்கு பிரேக் மாதிரி. சைக்கிளா? சைக்கிள்ல உடனே எங்க அப்பா ஏன் இப்படி ஓடுறாரு? அவரு சைக்கிள் ஓட்டிய தமிழன். உங்க உடம்பு பூர்ண குணமாயிடுச்சு. இன்னைக்கே பணத்தை கட்டிட்டு வீட்டுக்கு போலாம். பணமா? ஆமாமா, 400 ரூபாய் பாக்கி இருக்கு. அதுவும் இன்னைக்கு கட்ட நல்லது. ஏன்னா தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு நாளைக்கும் 100 ரூபா. வேலு தம்பி கிட்ட தான் சொல்லி அனுப்பணும். யாருகிட்ட சொல்லி அனுப்புறது? யாருப்பா நீ? நான் வேலு மாமா பார்க்கணும். அவர் இல்ல. வேலு மாமாவா? அவர் உனக்கு தெரியுமா? எனக்கு நல்லா தெரியுமே. அவர் ரிக்ஷா ஓட்டுவாரு. இப்ப எதுக்கு நீ அவரை பார்க்க வந்திருக்க? பாட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு கூட்டா சொல்லிட்டு. அப்போ டெல்லி மாமியாருக்கு அவர் தம்பி இல்ல. எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் தான். ஏதாவது ஒரு முடிவு வரணுமே. அங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம். தம்பி, வேலு மாமா வெளியே போயிருக்கு. நீ உள்ள வந்து உட்கார். நீ இங்கே உட்கார்ந்துரு. மாமா வந்தோடனே நான் கூப்பிடுறேன். என்ன? எப்படி ஐடியா? நல்லா தான் இருக்கு. எங்க போறாப்ல? பக்கத்து வீட்டுக்கு போய் என் புருஷனுக்கு போன் பண்ணி வர சொல்லத்தான். அப்படியே என் புருஷனுக்கு போன் பண்றது சேவனம் இல்ல. இப்ப என்ன பண்ணலாம்? நான் ராதா பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வாங்க. என்ன சக்திவேல் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறோனா? ஆமாங்க, அந்த குழந்தை தான் சொல்லிச்சு. குழந்தை சொல்ற வார்த்தையில பொய் இருக்காதுங்க. அப்ப இவ்வளவு நாளா சித்தப்பா நம்மள ஏமாத்திட்டு இருந்தாரா? ஆமா, அண்ணனுக்கு நீ போன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்க. இப்ப வந்துருவாரு. குட். இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். என்ன மாமா, என்னம்மா பீலா விட்டு நிக்கிற? ஐய், உண்மையை சொல்லு. யார் நீ? என்னப்பா அப்படி கேட்டு நிக்கிற? நான் உன் சித்திக்கு கூட போனது தம்பிப்பா. டெல்லி மச்சான். வேலு மாமா. இது எங்க வேலு மாமா இல்ல. இது உங்க வேலு மாமா இல்லையா? அப்ப போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம். எங்க வேலு மாமா போலீஸ்ல புடிச்சு கொடுக்காதீங்க. ஏப்பா என்ன தேடி வந்த? எங்க பாட்டி உங்களை கூட்டணும் சொல்லிச்சு. அப்படியா? ஏய் நில்லு. நீ சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவன் தானே? ஆமா. இப்ப என்னங்கிற? நான் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவன் தான். உன்னால என்ன பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்க. நான் திரும்ப வரேன். என்ன? டெல்லிக்கார, நான் யாருங்கிறது இந்த வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றது? சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஜாகிரதா இருங்க. யோ யோ, இப்ப என்ன பண்றது? சமாளிப்போம் வா. அத்தா, மாப்பிள்ளை, மகளே. அத்தா, ஏன் இப்படி எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓடி வரீங்க? என்ன விஷயம்? உங்க அண்ணி நடத்த சரியில்லையா? என்னடா சொன்ன? இத நான் சொல்லல, உங்க டில்லி சித்தப்பா சொன்னார். இந்த குடும்பமே சரியில்லை,
இந்த வீட்டு மூத்த மருமகா ஏத்த வீட்டுக்காரரோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியுறாரு. இப்படி ஒரு பையன் எப்படி ஒரு இடத்த நாற்பது சொல்றாரு? ஒரு இடத்தில் மட்டுமல்ல, வெள்ளிக்கடை, வெங்கல கடை, வெற்றில கடையில் ஆரம்பித்து சாக்கடை வரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஐயோ, கேட்கவே கேவலமா இருக்கே. அது மட்டும் இல்ல, இந்த ராதா இருக்கிறாளே, கண்டும் காணாம பல தவறுகளை செய்யறாளாம். ஊரெல்லாம் சொல்றாங்க. சொன்னவன் யாரு? அவன் வாயை கிழிக்கிறேன். உன் டெல்லி மாமனார் தான், போய் கிளி. ஆக சக்திவேலு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவன், கற்பகம் சோத்து கூட தூக்குறவன். சோத்து கூட தூக்குறவளா? என்ன சொல்றீங்க? இவ்வளவும் தெரிந்து கொண்டு கற்பிழந்த ஊமை போல் ஏன் பேசாமல் இருந்தேன்? ஊமை விஷயம் தான் உள்ள இருந்து கொதிக்குது, வெளியே சொல்ல முடியாம தவிக்க.